வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பாலை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற குலாப் ஜாமுனை விட இது ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இதோ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறிட்டே வாங்க. பால் உங்களுக்கு ஸ்பீடாக வற்றணும்னா நீங்கள் ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக கிளறணும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கிளறினா போதும். பட் ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாகும். இது நல்லா பால்கோவா மாதிரி ஆயிடணும். நல்லா வற்ற விட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். வந்ததும் ஒரு 1/4 கப் மைதா சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டு வந்து இது உருண்டை பிடிச்சிக்கலாம். சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருங்க. இதுக்கு மேலே வேணும்னா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கம்பல்சரி கிடையாது, ஆனால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த பாகுக்கு பெருசாக பதம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதோ இந்த மாதிரி லைட்டாக ஒட்டணும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு உருண்டை பிடிச்சிடலாம். கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக்கலாம். நல்லா கீறல் இல்லாத மாதிரி அழுத்தி உருண்டை பிடிங்க. இதோ நம்மளோட குட்டி குட்டி உருண்டைகள்லாம் ரெடி. இதை அப்படியே நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது உள்ள வரைக்கும் வேகணும். அதனால லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இதோ நம்மளோட உருண்டைகள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம சர்க்கரை பாகு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. அதனால சூடாகவே நீங்கள் இந்த குலோப் ஜாமுனை சர்க்கரை பாகில் போட்டுடலாம். ஒரு 2-3 மணி நேரம் இது ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. நார்மலாக நம்ம செய்கிற பேக்கெட் குலாப் ஜாமுனை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோ நம்மளோட பால் குலாப் ஜாமுன் ரெடி. அடுத்ததாக நம்ம பால் பவுடரை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைய போகிறோம். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இதை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். இதோ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிக்கலாம்.
இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை இப்போ நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ நீங்கள் பொரிச்செடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அதே சமயம் நீங்கள் கம்மியான தீயில தான் இதை பொரிச்செடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்செடுங்க. நம்ம பொரிச்செடுக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிரப் ஓரளவுக்கு ஆறி இருக்கணும். இது அப்படியே சிரப்பில் ஒரு 30-40 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இதோ நம்மளோட மில்க் பவுடர் குலாப் ஜாமுன் ரெடி. அடுத்ததாக நம்ம ரவையில் குலாப் ஜாமுனும் கட்லெட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ரவையை வறுத்துக்க போகிறோம். 1 கப் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும். ரவை வறுப்பட்டதும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிங்க. 1 கப் ரவைனா நம்மளுக்கு 3 கப் பால் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் முழுசாக பால் சேர்க்கணுன்னு கூட கிடையாது. ஒரு 2 கப் பால் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு பெரிய பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி விழாமல் இதை நல்லா கிளற ஆரம்பிங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் கிளறணும். இதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் நல்லா நெய்யை தடவிட்டு இதை போடுங்க. உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இதை பிசைய ஆரம்பிங்க. நம்ம இங்கே 2 ஸ்வீட் செய்ய போகிறோம், அதனால ஒரு பாதியை மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா அழுத்தி சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். இப்போ அடுத்த பாதிக்கு வரலாம். இதில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அழுத்தி சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ 2 மாவும் ரெடி. இப்போ இனிப்பு இல்லாத மாவு எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தடிமனாக ஃப்ளாட்டன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத நம்ம குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். ஒரு பாதி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இனிப்பு இருக்கிற மாவுக்கு வருவோம். இதை நம்ம கட்லெட் மாதிரி போட போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் வாசத்துக்கு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். சர்க்கரை போடாமல் நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதை சர்க்கரை பாகில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 நிமிஷம் வெளியே வைங்க. இதை ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது, ஆரியும் போடக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை பாகும் வெது வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஊறும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இது இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது சைஸ் டபுள் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கட்லெட்டுக்கு வரலாம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இனிப்பு கட்லெட்லாம் சுட்டுடுங்க. இது நம்ம சர்க்கரை போட்டு உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவு. இதை நல்லா பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு சுட்டுடுங்க.
2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை இந்த மாதிரி மேலே தூவி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வைங்க. இல்லையா நீங்கள் அப்படியே சர்க்கரையோடையே திருப்பி போடலாம், அதுவும் நல்லா முறுமுறுன்னு ஆகும். இதுவும் நம்மளோட கட்லெட்ஸ் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.